மகாபெரிவாச்சன் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அற்புதமான ஒரு நாமம். இந்த நாமத்தில் நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த நாமங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீக்கிற மாதிரி இதுல ஒரு நாமம். ஓம் முகுந்தாயை நமஹ. ஓம் முகுந்தாயை நமஹ. இதுல முகுந்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல முகு அப்படின்னா என்ன ஒரு பொருள்னா முக்தி மோட்சம் என்று கொடுப்பதான். அப்ப தா என்றால் தருபவள், அப்ப முக்தியை தருபவள், மோட்சத்தை தருபவள் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், முகுந்தன் என்று ஆச்சரிய அழகாக சொல்லியிருப்பார். பாலமுகுந்தன் என்று விஷ்ணுவிற்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்ப நமக்கு கிடைக்க போயிடும். என்ன அப்படின்னா, கிருஷ்ண அவதாரம் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள். எதற்கு இத்தானை கோபிகைகள் அவர்களோடு இருக்க வேண்டும், இத்தானை பெண்கள் எதற்கு கிருஷ்ணருக்கு என்று தோன்றும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்கு விடை கொடுப்பதுதான் இந்த ஒரு நாமம். அப்ப முகுந்தன் முகுந்தா இருவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. இரண்டும் ஒரே பிரம்மம் தான். எப்படி இது சாத்தியம்? பல இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த வாக்தேவதைகள், இருவரும் ஒருவர் தான். ஆனா இங்கே இன்னும் ஆணித்தரமாக இப்படித்தான் என்று நமக்கு அழகாக சொல்கிறார்கள். ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு ஆதாரம் வேண்டும் இல்லையா? அதேதான். அந்த ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னா தந்திரராஜம் அப்படின்னு இருக்கான். அதுல சொல்றாங்க, அதாவது அவருடைய வடிவத்திலும் இவள் தான் இருக்கிறாள். சரி, சொல்லியாச்சு. அது எப்படி அப்படின்னு நமக்கு சொல்லணும் இல்லையா? அதற்கு அழகாக ஒரு கதை உண்டு. அம்பாளுக்கு புருஷ வடிவம் எடுக்க வேண்டும் என்று அவள் தீர்மானம் செய்கிறாளாம். அப்பொழுது அவள் எடுத்த வடிவம்தான் இந்த கிருஷ்ண வடிவம். அதனால்தான் அந்த புல்லாங்குழலில் இருந்து எழுப்பிய இந்த ஒளியால் இந்த உலகையே வசப்படுத்தினால் சொல்லிட்டாங்க. சரி, புல்லாங்குழல் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த கோபிகைகள் தான் நமக்கு பெரிய சந்தேகம். எதற்காக இத்தனை கோபிகைகள் சதா சர்வகாலமும் இந்த கண்ணனை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் என்று பெரிய சந்தேகம். இதற்கும் அற்புதமான ஒரு விளக்கம். அம்பிகை எப்பொழுதுமே தன்னுடைய பெரிய பரிவார தேவதைகள், சேடிப்பெண்கள் இப்படி சுற்றம் சூழத்தான் அப்படி இருப்பாராம். அப்ப இவள் என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய சக்திகளை எல்லாம் கோபிகைகளாக மாற்றி விடுகிறார். அப்ப எப்பொழுதுமே அவர்கள் புடைசூழ அம்பாள் எழுந்தருள இருக்கிறாளாம். அதனால தான் அந்த அனைவருமே கோபிகைகளாக மாற்றி அவள் புருஷ ரூபத்தில் இவள் இருக்கும் பொழுது அனைவரும் அவர்களை சுற்றியே இருக்கிறார்களாம். அப்ப இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு. ஆனா இப்ப இதுல ராஜ்ய பரிபாலனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதற்காக எப்பொழுதும் தன்னை சுற்றி அத்தனை பேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் சதா கண்காணித்துக் கொண்டிருக்கிறாள். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஒருவரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவர் நம்முடைய பார்வையிலேயே இருந்தால்தான் அவர் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை கண்டு அவர் செய்யக்கூடிய தீமைகளை எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்த முடியும். ஆக கட்டுப்படுத்தி கண்காணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது நல்வழிப்படுத்தி கட்டுப்படுத்தி கண்காணித்து சரி ரொம்ப சிறந்தவர்களாக இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு முக்தியை கொடுக்கிறாள். முடிஞ்சு போச்சு. இதுதான் இங்கே செய்யக்கூடிய ராஜ்ய பரிபாலனம். ஆக அந்த முக்தி என்பது நாம் தேட வேண்டியதில்லை. அவள் சொன்ன வழியில் நாம் நடந்தாலே போதும், அவளாகவே நமக்கு கொடுத்து விடுகிறாள். அற்புதமான ஒரு நாமத்தை சொல்றாங்க. ஆக எனக்கு இது தெரியாது, அது தெரியாது, இப்படி சொல்ல தெரியாது, அப்படி செய்ய தெரியாது, இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய தெரியாதுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு இல்லையா? ஏனென்றால் எத்தனை விஷயங்களை சொல்ல சொல்ல எத்தனையும் நம்மால் சாத்தியமா அப்படின்னு மட்டும்தான் நமக்கு தோணும். அப்ப அதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய வழிகளை நாம் பின்பற்றி கொண்டே செல்கிறோம். ஆனால் அதில் எந்த ஒரு தவறும் நேராமல் அதில் பிறழாது அப்படியே அந்த வழியில் சென்று கொண்டு இருந்தாலே போதும், அவளுக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறோம். அவளுக்கு பிரீத்தி செய்பவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆக அவள் என்ன செய்கிறாள்? நம்மை தேர்ந்தெடுக்கிறாள். நமக்கு மோட்சத்தை முக்தியை கொடுத்து விடுகிறாள். ஆக எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு எளிதாக இந்த முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத நாமம் தான் இது. மகாபெரியவா.